ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக் தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இப்போயும் ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். இப்போ காலைல எடுத்த வீடியோ வந்து இப்போ கண்டினியூ பார்க்க போகிறோம். நம்ம ஒரு வண்டியில் எப்படி ஈஸியாக இந்த ஷைனு, யூனிகான், ட்ரீம் இதுமாரி வண்டிகளாம் நம்ம எப்படி டைமிங் செய்யணும் மாற்றுறதுன்ட்டு நிறைய பேர் ஃபஸ்ட்டு கமெண்ட் கேட்டிருந்தாங்க. இப்போ கண்டிப்பாக அந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அதேமாதிரி ஒரு போர் ஒர்க்கு, ஆஃப் இன்ஜின் ஒர்க் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் ஆகுது இப்போ தெரிஞ்சிங்க. அதேமாதிரி ஒரு ஒயிட் ஸ்மோக்கை வந்தால் இதெல்லாம் பண்ணால் தான் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒரு 3-4 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் தெரியும். இந்த வீடியோ நிறைய கொடுங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ மூலமாக ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ போகலாம். ஓகே, இப்போ நம்ம போரை ஃபிட் பண்ண போகிறோம். பிஸ்டன் ரிங்ஸ்லாம் மாட்டியாச்சு. இந்த பிஸ்டன் ரிங்ஸ்லாம் நிறைய வீடியோ போட்டிருப்பேன் எப்படி மாட்டணுன்ட்டு. இந்த ஒய் ஷேப்பில் மாட்டணும். இப்போ டைமிங் செயின் எப்படி மாட்டணும் காமிக்க போகிறேன். இந்த ஹோண்டா ட்ரீமு, இந்த ஷைனு, இந்தமாரி மாடலுக்கு வந்து இதுமாரி தான் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். டைமிங் செயின் மாற்றுறது. இப்போ போர் நம்ம புதுசாக தான் போட போகிறோம். இந்த போர் அமௌண்ட்டு தான் பார்க்க போகிறேன். இப்போது இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் போர் கொஞ்சம் ரேட்டு கம்மி தான். இங்கே பாருங்கள், 2150 ரூபா தான் வரும். ஓகேவா? இப்போ கமெண்டில் வந்து நான் இருக்கும் சொல்லியிருக்கேன், வீடியோவில் நான் கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுறேன்ட்டு. இப்போ ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துருக்காரு, இதுமாரி ஹோண்டா ஷைன் வச்சுருக்காரு. வண்டி வந்து ஐடிங்கில் இருக்கும்போது வண்டி ஓட்டும் போது வண்டி ரேஸ் ஆகுதுன்ட்டு. அதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த கார்பரேட்டர் ஸ்லைடில் வந்து ஒரு ஓரிங் வச்சாவே இந்த பிரச்சனை வராதுன்ட்டு. நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். உங்கள் வண்டியில் கண்டிப்பாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். ரெண்டாவது ஒருத்தர் கேட்டிருக்காரு, இப்போ செயின் டைட் பண்ணாமல் 30 ரூபா கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இந்த 600 ரூபா முடிப்பீங்கன்ட்டு. நான் சொல்கிறது பற்ற ஒர்க்கில் ஒரு 600 ரூபா எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறேன். ஓகேங்களா? நான் மொத்தம் லேபர்லேயும் சொல்ல. இதுக்கு தான் மிஞ்சி போனால் நம்ம வாங்குறத பொறுத்தா 800 ரூபா, 900 ரூபா, 1000 ரூபா அந்தமாரி நம்ம ஆளுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அதான் பட்ஜெட்டை பொறுத்து நம்ம லேபரில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணலாம். ஆனால் ஸ்பேர்ஸில் எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அதனால் லேபரில் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி 800 ரூபா, 1000 ரூபா அப்படி கூட நம்ம வாங்கிக்கலாம். மொத்தம் ஒரு 1500 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அந்த மாதிரி தான். ஓகேங்களா? இது உண்மையாக நான் சொல்கிறேன். ரீபோர் பண்ணால் தான் எங்களுக்கு லாபம். அது அந்த 600 700 கிடைக்கும். ரீப்ளேஸ் பண்ணால் அந்த அமௌண்ட் எங்களுக்கு கிடைக்காது. ஓகேவா? அதனால தான் இப்போ பார்த்தீங்களா, இந்த கமெண்ட் சொன்னாங்க, இந்த கமெண்ட் ரிப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த மாற்றுறதுக்கு இதெல்லாம் கமெண்ட் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோலாம் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வீடியோ போயிடுவோம். ஓகே, ரிங்ஸ் மாட்டியாச்சு. இன்னும் மேலே இருக்குது. கேஸ் இந்த பார்ட் நம்பர். ஓகேங்களா? இப்போ நம்ம போரை மாட்டிடுவோம். போர் நியூ போர் தான். இதில் சும்மா ஆயில் தடவி தான் மாட்டணும். போர் பிஸ்டன் ரிங்ஸு கரெக்டாக கொஞ்சம் ஷேக் பண்ணி இறக்கணும். அதை தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கிளாரிட்டி தான் எடுக்கிறோம். இப்போ இன்ஜின் ஒர்க்லாம் பண்ணால் கண்டிப்பாக 1500 அந்தமாரி தான் லேபர் வரும். ஓகேங்களா? 1500 ரூபா அந்த ரேஞ்சு. அவுட் சைடு லேபர் தனியாக இருக்கும். ஏன்னா அந்த பற்ற ஒர்க்குனா இந்த ஹெட்டு நம்ம வால்வு சிட்டிங் கொடுக்கணும் பார்த்தீங்களா, அதுதான். அதில் கைடு போச்சுனாவே கொஞ்சம் அதிகமாக தான் வரும். இது ஆயில் போட்டு லைட்டாக கொஞ்சம் ஆயில் போட்டு மாட்டினா கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஓகே, இப்போ போர் மாட்டியாச்சு. இப்படி அடுத்தது டைமிங் செயின், கிளச் பெட்டு இதெல்லாம் மற்றது கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ என்னென்ன பொருள் நம்ம மற்ற பொருள்னா இந்த வண்டியில் வந்து இங்கே பாருங்கள், ஒரு கோன் செட்டு மாத்திரம், வீல் ரப்பரு, பேக்கில் பிரேக் ஷூவு, கிளச் பிளேட்டு. ஓகேவா? இதில் டைமிங் செயின் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அடுத்து டைமிங் செயின் பார்த்தீங்கன்னா 510 ரூபா வருது. இதில் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? எல்லாமே வீலோட செட்டாக வந்துடும். இப்போ இதெல்லாம் மாட்ட போகிறோம். அதேமாதிரி இந்த வண்டிக்கு கிளச் பெட்டுக்கு ஒரு ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான். 650 ரூபா கிட்ட வரும். 660 ரூபா வருது. ஓகேங்களா? செயின் எப்படி மாட்டணும் கரெக்டாக பார்த்துங்க. போர் மாற்றும் போது செயின் மாற்றும் போது ஈஸியாக இருக்கும். ஆனால் போர்லாம் கரெக்டாக எப்படியும் டைம் செயின் வண்டி மாட்டினா இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கேட்டு எல்லாத்தையும் கேட்டு தேவை. ஓகேங்களா? ஓகே, கீழே வர அந்த கிராங்க் ஷாட் வீலில் கரெக்டாக உட்கார வைக்கணும். ஓகேவா? இந்த ரோலரு கீழே 10 போல்ட் எடுத்துக்குங்களா, அது கரெக்டாக அந்த ரோலரில் வந்து உட்கார வைக்கணும். டைமிங் செயின் போடும்போது ரோலர் போட்டு அந்த போல்ட்டை வச்சு ரொம்ப ஃபுல் டைட் பண்ணாதீங்க, ஒரு டைட் பண்ணி வச்சிங்க. ஓகேங்களா? அது கரெக்டாக உட்காந்தா போகிறோம். ஓகே,
டைட் பண்ணிட்டு இந்த கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா, ஃப்ரீயாக தான் இருக்குது. இது ஃப்ரீயாக தான் இருக்கணும், சுற்றணும். அப்போ தான் டைம் மிஷின் அடி வாங்காது உங்களுக்கு. அதேமாதிரி இந்த சின்ன ரோலரை கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸ்பெண்டர்லாம் இந்த மாதிரி இருக்காது. ஓகேங்களா, அது அப்படி சொல்கிற மாதிரி இருக்கும். இது போல்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, 10 நம்பர் தான் வரும். இதை வச்சு டைட் பண்ண வேண்டியதான். இதெல்லாம் கொஞ்சம் ஃபுல் டைட்டே பண்ணுங்க, அளவு செலவு விடாதீங்க. பண்ணுங்க, இதை ஃபுல் டைட் பண்ணோம். ஓகே, மற்ற வேலை நம்ம கரெக்டாக இதில் மாட்டிட்டு இந்த 2 வீலையும் கரெக்டாக பண்ணி மாட்டுங்க. நீங்கள் தப்பாக மாட்டால் கூட அது செட் ஆகுது. ஓகேங்களா, அதனால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இது ஃபுல் டைட் பண்ணியாச்சு. ரொட்டி மாட்டும்போதே ஃபுல் டைட் பண்ணி தான் செக் பண்ணிங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும் டைட் பண்ணவொன்னே. ஓகே, இது ஹெட்டு கேஸ்கட்லாம் அதிலே வந்துடும். ஓகேங்களா, போர் வாங்கும்போது ஹெட்டு கேஸ்கட்டு, போர் கேஸ்கட்டு எல்லாமே அதிலே வந்துடும். அதனால் பக்காவாக இருக்கும். இந்த டபுள் பின் போடுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கரெக்டாக இருக்கணும். மாற்றி ஏற்றி போட்டிங்கன்னா உள்ளே இறங்கிடாது. இந்த 2 கார்னர்லேயே வரும். ஓகேங்களா, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இப்போ ஹெட்டை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கரெக்டாக உட்கார வைக்கணும். இந்த 4 செட் இருக்கிறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக அந்த ஹோல்ஸை பார்த்து நம்ம கரெக்டாக இறக்க போகிறோம். இந்த டைமிங் செயின் போட்டு உட்கார வைக்கிறது தான் கொஞ்சம் இதாக இருக்கும். டைமிங் செயினை இதில் விட்டு கரெக்டாக எடுக்கணும். எப்படி இந்த கேம்ப் ஸ்டார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கரெக்டாக மாட்டி வேண்டி தான். ஓகேவா, ஓகே, ஃபிக்ஸிங் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஒர்க்கு டைமிங் செயினாக மாட்டியாச்சு, போர் மாட்டியாச்சு, ஹெட்டையும் மாட்டியாச்சு. இப்போதைக்கு நம்ம மேலே என்ன டாப் நெட்லாம் டைட் பண்ணிட்டு டாப் டோரை உட்கார வச்சாவே வேலை முடிஞ்சுது. ஓகே, இது 12 நம்பர் போல்டு வரும். நல்லா ஃபுல்லாக டைட் பண்ண கரெக்டாக. இந்த கேம்ப் ஸ்டார்ட் ஹோல்டர். ஓகேங்களா, இந்த கேம்ப் ஸ்டார்ட் ஹோல்டர் வந்து ஹெட்டோடு சேர்ந்துருக்கும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே வச்சு டைட் பண்ணலாம். இந்த டாப் மாட்டும் போது கண்டிப்பாக ஓரிங்லாம் புதுசாக வச்சு தான் பக்காவாக மாட்டணும். உள்ளே இருக்க 10 நம்பர் போல்டர் இருக்கும். அதையும் நான் ஃபுல்லாக டைட் பண்ணுறேன். இதுக்கெல்லாம் டூல்ஸ் நீங்களே பாருங்க. இது மாதிரி பிட்டு வச்சு தான் நம்ம பண்ணோம். அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகேவா, ஓகே, இந்த மாதிரி டைட் பண்ணணும். அதான் சொல்கிறது, கரெக்டான டூல்ஸ் வச்சாவே எல்லா வேலையும் நம்ம ஈஸியாகவே இருக்கும். ஓகே, எப்படி இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் என்ன சொல்ல போகிறீங்கன்னா, இந்த ஒர்க்குக்கு எவ்வளோ ஆகும் தான். நான் என்ன சொன்ன மாதிரி தான், இந்த ஒர்க்கு கண்டிப்பாக ஒரு 8000 வந்துடும். ஓகேங்களா, ஏன்னா எல்லாமே ரீப்ளேஸ் தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். போரு, கேம்ப் செயினை வச்சு பிளேட்டு, கேம்ப் ஸ்டாப்ட்டு கூட நான் 2 பேரிங் மாற்றிருக்கேன். கேம்ப் ஸ்டார்ட் ரேட் அதிகம், 1200, 1200 அந்த ரேஞ்சு இருக்கும். இதில் நான் மாற்றினது கேம்ப் ஸ்டார்ட்டில் 2 பேரிங் மாற்றிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு கம்மி தான். ஒரு 300, 400 அந்த ரேஞ்சு கொடுத்து தான் மாற்றிருக்கேன். ஒரிஜினல் பேரிங் தான் போட்டிருக்கேன். ஓகேவா, அதாவது இதில் தான் நம்ம ரேட்டை நம்ம கம்மி பண்ண முடியும். ஓகேங்களா, செட்டாக மாற்றுறது இது கிடையாது. எது தேவையோ அதை தனியாக நம்ம மாற்றிக்கலாம் செப்பரேட்டாக. ஓகே, இப்போ இந்த கேம்ப் செயின் வீலை உட்கார வைக்க தான் டைமிங் வச்சு கரெக்டாக மாற்றணும். இந்த வீலில் ஒரு லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படி ஈஸியாக போய் டப்புன்னு உங்களுக்கு அட்டாச் ஆகிடும். இதில் டைமிங் வைக்கிறதும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, இதில் டைமிங் வந்து கரெக்டாக பாருங்கள். இப்போ ஷைன் நிறைய பேர் வச்சுருப்பீங்க. ஈவினிங்கான அந்த மாதிரி கரெக்டாக இந்த மேக்னெட்டில் இந்த கீ இருக்குல்ல, இந்த கீக்கு இந்த கேஸுக்கும் ஒரு டாட்டு கொடுப்போம். தெரிஞ்சுங்களா, இந்த கட்டு ஒன்று இருக்கும். இந்த கட்டுக்கு மேலே அப்படியே ரோலர் போர்டு மேலே இந்த 2 லைன் இருக்கும். ஓகேவா, இந்த 2 லைன் மேலே இருக்கும். 2 லைன், இந்த சின்ன லைன் 2 இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் டைமிங் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, டைமிங் இப்படி தான் வைக்கணும். தெரிஞ்சுங்களா உங்களுக்கு லைனு, ரோலர் போல்டு, கேஸில் சின்ன ஒரு அந்த குறி மாரி ஒன்று இருக்குது. தெரிஞ்சுங்களா, இது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்படியே ஏற்ற மாட்ட வேண்டியதான். டைமிங் செயின் மாற்றுறது இவ்வளோ இது தான். ஓகே, இந்த கேம்ப் ஸ்டார்ட் ஓடில் இந்த போல்ட்டை போட்டு நம்ம டைட் பண்ணவே முடிஞ்சிடும். இது ஸ்பெண்டரோடு இந்த டைமிங் செயின் மாற்றுறது ஈஸி தான். ஓகேங்களா, ஓகே, இது டாப் டோரு இது எல்லாமே மாட்டுறது நான் நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன். இது ஏன் அதை காமிக்கிறேன்னா, இந்த ஒரு ஒயிட் ஸ்மோக்கில் நிறைய பிரச்சனை வருதுல்ல. ஒரு பிரச்சனை நம்ம கண்டுபிடிச்சி பண்ணோம். இதெல்லாம் பண்ணோம். இன்னும் நான் டைமிங் செயின் மாற்றியாச்சு. இன்னும் கிளச் போய்ட்டு மாற்றணும். 4 பவுண்ட் செயின் இன்னும் வேலைலாம் இருக்குது. ஓகேங்களா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போதுமான வீடியோவாக இருக்கும். ஒரு அவேர்னஸ் வீடியோவாக எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா, எது தேவையோ அதை தான் பண்ணோம்.
பண்ணுறது நீட்டாக பண்ணிவிடுங்க. அதுக்காக தான் இந்த டைமிங் செயிலே இந்த இதெல்லாம் வந்துடும், உங்களுக்கு புஷ் கார்டெலாம் வந்துடும். இதில் நீங்கள் பார்த்துருங்க, ஸ்பெண்டர்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இது டென்ஷனர் மாதிரி தான் இதுவும். இது கரெக்டாக கீழே செட் பண்ணாது, அது காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த புஷ் கார்டில் மேலே ரப்பரை போட்டு, இந்த ரப்பர் கண்டிப்பாக மாற்றிருங்க. ஏன்னா ரப்பர் ஏற்கனவே அடி வாங்கி பள்ளமாயிட்டு இருக்கும். கரெக்டாக இந்த சைடில் வந்துதுங்களா, இது ஷேக் ஆகும்போது தான் எதுங்களா இது போய் இதில் அடிக்கும். இதுதான் டைமிங் செயினை டைட் பண்ணுறது. ஓகேவா, அதனால் கண்டிப்பாக இந்த ரப்பரை மாற்றிடுங்க. ஓகே, இப்போது இந்த இது வரைக்கும் ஒரு 90% வேலையை முடிச்சாச்சு. ஓகேங்களா, டாப் டோர் போட்டு இதில் என்ன பிரச்சனை, இது இந்த மாரி மாடலில் வந்து ஹெட்டில் வந்து ஆயில் வராது. ஹெட்டில் வந்து ஆயில் வரலாம். நம்ம என்ன பண்ணோம், அந்த டோரில் வந்து இங்கே ஒரு ஹோல்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க மேலே. அந்த ஹோல்ஸ் வந்து ஏற வச்சிடணும். ஏற வச்சா ஆயிலும் ஃப்ரீயாக வந்துடும். ஹெட்டுக்கெலாம் ஆயில் தெளிக்கும். நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுவும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் வந்து நம்ம வீடியோவில் போய் செக் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, டைமிங் செயின் மாற்றுறது எவ்வளோ ஈஸியான வேலை இப்போ தெரியும். அதே மாதிரி ஒரு ஒயிட் ஸ்மோக்கு இந்த வேலைலாம் பண்ணால் தான் நீட்டாக இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. போர் வண்டி மாற்றி இந்த வேலை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 8000 வரும். ஓகேங்களா, இந்த வீடியோ நிறைகள் குறைகள் தான் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ மூலயமா உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகேங்களா, நான் டைப் பண்ணல, வீடியோ மூலம் இப்போ நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருந்தாங்க, அதை நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் நம்ம. பாய், சென்டராக பார்த்துங்க. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வண்டிக்கு உங்கள் ஃப்ரெண்டு வண்டிக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஐடியா கொடுக்கலாம். அதான் ஒரு கேத்து. ஓகேங்களா, இது நல்ல வீடியோ பார்ப்போம். பாய்.